தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி பணம் வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, சரியான திட்டமிடுதல் உங்களோட தான் இருக்கும். அதுவும் போக பாருங்க, அழகான ராசிக்காரங்க வேற, நீங்க தான் அழகான ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்ப அழகான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடத்துல பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. வேலை இல்லாம இருக்கேன் நானு, எங்க போனாலும் வேலைக்கு போனா 2 நாளைக்குமே இருக்கவே மாட்டேங்க, 10 நாள் கூடுதலா வேலை பார்த்தா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நிலையான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலையும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி கிடைக்கும். வருடம் ஆரம்பத்திலேயே உங்க மனசு மகிழ்வுகள் ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடமானது இருக்குது. நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு கண்டச்சரி நடந்துகிட்டு இருக்கே, திருமணம் நடக்குமா நடக்காதா? அப்ப இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு அப்புறம் திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது நீங்க யார மனசா நினைச்சு திருமணம் நினைக்கீங்களோ அவங்களையே திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுவரைக்கும் தடை பெற்ற புத்திர பாக்கியம் கிடைக்கும். நான் வெளிநாடு போகணும், அதுக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வெளிநாடுக்கு இப்ப நீங்க தச்சமே நீங்க போனாலும் நிரந்தரமாக அங்க தங்க முடியாது. ஒரு 6 மாசமோ 3 மாசமா அவ்வளவுதான் நீங்க அங்க இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அரசாங்க வேலை பார்த்தாலும் தனியார் வேலை பார்த்தாலுமே பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துலயேவும் இருக்கக்கூடியவங்க சமூக அமைப்புகள் மூலமாக சில பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா உங்களை பற்றிய திறமைகள் வெளியே தெரியாம இருக்கு இது வரைக்கும். அப்ப இந்த வருடம் பிறந்தோடனே பாருங்க, உங்களுக்கு திறமைகள் வெளியே தெரிஞ்சு தானாகவே உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஆண்டாக இந்த வருடமானது இருக்குது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை தேவை. ஏதோ ஒரு விஷயத்துல 2 பேருமே பாருங்க முரண்பாடா இருக்கீங்க. இல்ல கன்னிராசிக்காரங்க நான் திருமணமே ஆகல அப்படின்னாலுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தைக்குள்ள நிறைய கருத்துக்கள் அதிகமா இருக்குது. இதனாலே உங்க நிம்மதிகள் ரொம்ப குறையும். வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்கவே முடியல, டயத்துக்கு நேரத்துக்கு சமையலே பண்ண மாட்டேன், சாப்பிடவே முடியல, அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப பாருங்க அதெல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தாய் தந்தைய ஒற்றுமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு நீங்களே பார்த்து நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வருடமானது உங்களுக்கு இருக்குது. கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு நட்புகள் மூலமாக ஆதாயங்கள் இருந்தாலுமே ரொம்ப நீங்க கடுமையா பார்த்தா நீங்க சேர்க்கணும். ஏன்னா நட்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கன்னிராசிக்கால் உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மனசுல நினைச்ச ஒரு காதல் உருவாகும். புதிய காதல், அதுவும் கூட பாருங்க வேற்று மதம், வேற்று சமுதாயம், வேற்று மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த காதல் உங்களுக்கு திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சில பேருக்கு பாருங்க, புதியதாக ஒரு பொருள், அது ரசனையான பொருள், கொஞ்சம் ரிச்சான பொருள் நீங்க வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த பொருள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க செல்ல நினைச்சிருப்பீங்க. அது நம்ம குடும்பத்தோட போகணும், நிறைய நாள் பிளான் போட்டு போகவே முடியாம போயிருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புமே அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க,
கன்னிராசியில் சேர்ந்த விவசாயம் பார்க்கறதுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. நீங்களே பாருங்க, இது வரைக்கும் விவசாயம் பார்ப்பீங்க, இப்ப பாருங்க புதியதாக ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை அதுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. பழைய முறைகள் வேண்டாம், ஏதாவது பார்த்து புதுசா செய்வோம் அப்படின்னு உங்களுடைய மனசுல புதுமையான எண்ணங்கள் உருவாகும். அதையே நீங்க வந்து செயல்படுத்தி அதன் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மற்றவருக்கு விவசாயத்தை நீங்க ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருந்தாலுமே நீங்க வந்து அந்த உண்டான ஃபார்மாலிட்டிஸை கரெக்டா பாத்துக்கோங்க. அக்ரிமெண்ட் போடுறப்பயே நீங்க சரியான முறையில பார்த்து போட்டதான் நல்லா இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த பெண்கள், அப்ப இந்த வருடமானது உங்களுடைய உயர்கல்வியை நீங்க தொடருவீங்க. நீங்க எந்த வயசாக இருந்தாலுமே உங்களுக்கு இப்ப வந்து படிக்கிறங்கிற ஆசைகள் கொஞ்சம் வந்திருக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரணும். இது வரைக்கும் நீங்க வேலைக்கு போகாம இப்ப வந்து நீங்க வேலைக்கு போகணும், வெளியுலகத்துக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களால முடிந்த அளவு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து சென்று வர வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு போய் அங்க பள்ளியற பூஜை பார்த்துட்டு, புதன்கிழமை காலையில வந்து பள்ளி எழுச்சியும் பார்த்துட்டு, கொடிமர பூஜையும் பார்த்துட்டு, ஒரு 2 மணி நேரம் கோயிலுக்குள்ளேயே அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே மிகப்பெரிய தடைகள் நீங்கி தொழில நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.